ஏப்பா முருகா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஓடாத சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கே, எதுக்கு இந்த கஷ்டம்? எல்லாம் உடம்பு தேரத்தான். என்னது உடம்பு தேர்றதா? தேர்ற மாதிரி தெரியல. அந்த காலத்துல எங்க வீட்டுக்காரு 1 மணி நேரம் ஆத்துல நீஞ்சி 10 மைல் தூரம் நடப்பாங்க. உடம்ப பார்த்தா வாராங்கல் மாதிரி இருக்கும். நீ இந்த ஓடாத சைக்கிளை ஓட்டி என்னத்த உடம்பு தேர போகுது? விடிய காலையில உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? நீ போயா, நான் வந்துடுறேன். ஏயா, போன மாசத்தை விட இந்த மாசம் சக்கரை ப்ரொடக்ஷன் 10,000 டன் குறையுது. ஏயா, கரும்புக்கு அதிக விலை கேட்டு விவசாயிங்க ஒரு வாரமா கரும்பு அனுப்புனீங்க மில்லுக்கு. 2வது பவர் கட்டு வேற, அதனாலதாங்க ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு. இந்த லட்சணத்துல கவர்மெண்ட்டுக்கு வேற லெவி சக்கரையை அளக்கணும். எப்படியா நமக்கு கட்டுப்படியாக? மேனேஜர், நீ என்ன பண்ற? இந்த மாசத்துல இருந்து ப்ரொடக்ஷனை குறைச்சு காட்டு. கொஞ்சம் சக்கரையே கவர்மெண்ட் கொடுத்துரு, மிச்சத்தை பிளாக்ல வித்துரு. யோ, அப்படி செய்யல நாமெல்லாம் தெருவுல நிக்கணும். அதனால சொன்னதை செய்யு. சரி, வேற என்ன விஷயம்? சார், நம்ம மில்லுல லேபர் யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு சேகர்ங்கிற தொழிலாளி ரொம்ப மும்மரமா இருக்கான். லேபர்ஸ்ங்க கூட அவன் பக்கம் சேர்ந்துட்டாங்க. என்னது, நம்ம மில்லுல தொழிற்சங்கமா? ஐயா, ஒத்துக்காத. இதுக்கு ஏதாவது பண்ணணுமே. ஏன் முதலாளி, அந்த சேகர் பையனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டா என்ன? கூடாதியா, அப்புறம் அவன் தியாகி ஆயிடுவான், தலைவன் ஆயிடுவான். அதை விட அவனை விலைக்கு வாங்கி நம்மாளாக்கி உள்ளே வச்சுக்கணும். அதான் புத்தால்தனம். ஒருத்தன் கூட அல்லாடிக்கிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் நான் எப்ப பாக்குறது? ஒரு டிரெஸ் பண்ண இவ்வளவு நேரமா? சீக்கிரமா வாப்பா. என்னயா, என்ன புலம்பல? எல்லாம் உங்க புள்ளதான். பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, நேரத்தோட சாப்பிட மாட்டேங்கிறான். இவன் எப்ப சாப்பிட்டு எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறது? சரி, சாப்பிட்டு ரெடியா இருக்கு சொல்லு. என் கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போறேன். சரிங்க, சீக்கிரமா வா கண்ணு. அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல. தேவகி, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரமாவல? இருங்கம்மா, இன்னும் 2 ஜாக்கெட் தான் இருக்கு, பட்டன் தைச்சிட்டு வரேன். இந்த வேலையெல்லாம் நீ ஏம்மா செய்யற? நான் பாத்துக்குவேன்ல. நீ டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு புறப்படு. வணக்கம்மா. சேகர் இல்லீங்களா? ஆத்தங்கார பக்கம் போயிருக்கா. நீங்க யாரு? நான் சக்கரை மில்லுல ஹெட்லா இருக்கு. அப்படியா? உட்காருங்க, வந்துடுவான். அவன் வரபடி வரட்டும்மா. இப்ப நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, முதலாளி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. வாங்கி உள்ள வைங்க. எதுக்குங்க இவ்வளவு பணம்? எல்லாம் நல்லதுக்கு தாம்மா. உங்க பையன் மில்லுல ஏதோ சங்கம் ஆரம்பிக்க போறானா. அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு முதலாளி சொல்லிட்டு வர சொன்னாரு. இந்த பணத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு. வாங்கி உள்ள வைங்க. ஐயோ, மில்லு விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பையன் இப்ப வந்துடுவான், நீங்க அவங்கிட்டயே பேசிக்கங்க. அம்மா, வீட்டுக்கு வந்த லட்சுமியை எட்டி உதைக்காதம்மா. கொடுங்க சார். டேய் சேகர், சின்ன விஷயம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கொடுங்க சார். நீ பொழைக்க தெரிஞ்ச புள்ள. சங்கம் எங்கமெல்லாம் நமக்கு எதுக்கு? முதலாளிய பகச்சுக்காம இருந்தா இது மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம். வேலையிலயும் ப்ரமோஷன் கிடைக்கும். நான் ஹிட்லர் காணதே இப்படித்தான். அப்படியா? ஒரு விஷயம் தெரியுமா? சொல். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இந்த பணத்தை வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சிடுறேன். உங்க முதலாளிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தம்பி, விளையாடுறியா? நான் வயசுல பெரியவன், சொல்றேன் கேட்டுக்க. முதலாளியை இந்த மாதிரி எல்லாம் பகிச்சுக்க கூடாது. அது உன் வேலைக்கே உல வச்சிரும். இந்த மிரட்டலை எல்லாம் தொழிலாளிங்க நிறைய சந்திச்சிருக்காங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். இப்ப சொன்னதையும் முதலாளிட்ட சொல்லு. சொல்லிடு. பாயா. வதியரே, வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. லட்சுமி, சீக்கிரம் கொண்டாடி. ஐயா, குழந்தைக்கு பேர் வைக்கணும். எங்க வீட்டுக்காரரை கேட்ட வாத்தியாரையே தான் வைக்கணும்னு நாங்க. ஒரு நல்ல பேரை வைங்கய்யா. கருணாநிதின்னு வை. பழனிசாமி கேட்டதா சொல்லு. வரம்மா. வணக்கம்மா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். முதல்ல நீங்க போனி பண்ணுங்க, அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும். எனக்கு என்ன குழந்தையா குட்டியா இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய போறேன்? ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என் பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா தான் படிச்சுட்டு இருக்கான். வரேன். சரி. வணக்கம்பா. வணக்கம் ஐயா. உட்காரு உட்காரு உட்காரு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன் தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டு நீ நல்லா நடக்குன்னு சொன்னா நாட்டுல குற்றங்கள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். வரேன் ஐயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். கும்பிடுறேங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் சேகரு. கேள்விப்பட்டேன் மில்லுல ஏதோ புதுசா சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு. இது வரைக்கும் இல்லாம இருந்துச்சுங்க. தொழிலாளிங்க நலனுக்காக இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். அது இருக்கட்டும். உரிமைக்காக போராடுற சங்கமா மட்டும் இருக்கக்கூடாது. உங்க கடமைகளை ஒழுங்கா செய்யணும். அதையும் அந்த சங்கம் பாத்துக்கணும்.
வரட்டா? நல்லதுங்க. ஹலோ சார், ஜேஸ்தாஸ் பாடின லேட்டஸ்டா முருகன் கேஸ்ட் ஏதாவது வந்திருக்கா? இருக்க. பக்தி பாடலா பாடுற, பக்தி பாடலா கேக்குற. ஏன் சினிமா படம்லாம் பார்க்க மாட்டியா? பக்தி படமா? அதை விட மேல ரஜினி படமா? ரஜினி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட சூப்பர். 10 நிமிஷம் பார்த்தா போதும், சொர்க்க லோகத்துக்கே போயிடலாம். பாக்குறியா? இப்ப கோவப்படுவ, பார்த்த உடனே கோபம்லாம் பறந்து போயிடும். ராஸ்கல். பையன் நிக்கிறான்ல. அப்பா, பிரேயருக்கு முன்னாடியே கதவை சாத்திடுவாங்க. பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கதவை திறப்பாங்க. யார் போட்ட உத்தரவு? சுந்தரவாத்தியார். தம்பி, இந்த பள்ளிக்கூடமே உங்க அப்பாவுது. நியாயமா பார்த்தா நீ வந்து பின்னாலே இந்த பிரேயரை ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா நீங்க போங்கப்பா, நான் போய்க்கிறேன். ரூல்ஸ் எல்லாம் மாத்திடுறேன். ரூல்ஸ் எல்லாம் மாத்தின பத்தாதுங்க, முதல்ல இந்த வாத்தியம் மாத்தணும். அவன் நம்மளுக்கு பெரிய இடைஞ்சல். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே மாத்திரு. ரெண்டா? சரிப்பா. பொங்கு வல சமயம் எனும் இந்த திருவருட்பாவை கால் புள்ளி, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி, ஆச்சரியக்குறி இதெல்லாம் சரியான இடத்துல போட்டு பிழை இல்லாம எழுதுறவங்களுக்கு 10 மார்க். வழக்கம் போல நான் உங்க விடைத்தாள்களை திருத்த போறதில்ல, நீங்களே உங்க விடைத்தாள்களை திருத்த போறீங்க. அதாவது ஒவ்வொருத்தர் எழுதுற விடைத்தாள்களையும் அடுத்தவங்கிட்ட கொடுத்து திருத்த போறீங்க. இதனால விடைத்தாள்களை திருத்துற பயிற்சி ஏற்படும். எழுதுங்க. எழுதியாச்சா? பேப்பரை மாத்திக்கிட்டு திருத்தி மார்க் போடுங்க. திருத்தியாச்சா? கொடுங்க கொடுங்க. வெங்கடேசன் 7 மார்க். கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா கூட 3 மார்க் வாங்கிருக்கலாம்ல. உட்கார். தேவகி 10 மார்க். நீ குறைச்சி மார்க் வாங்கியிருந்தாதான் ஆச்சரியம். செல்வி 3 மார்க். அதேமா தமிழ்ல மட்டும் குறைச்சி மார்க் வாங்குற. தினமும் வீட்டுக்கு 1 மணி நேரம் டியூஷன் போ. உட்கார். முருகன் 9.5 மார்க். சார் ஒன்ன மாதிரி தான்ப்பா நானும். 10 மார்க் வாங்குறவன் 9.5 வாங்கியிருக்க. என்னாச்சு? நான் சரியா தான் சார் எழுதுனேன். எனக்கு 10 மார்க் போட்டுருக்கணும். அப்ப திருத்தனவங்க 1/2 மார்க் குறைச்சு போட்டாங்கன்னு சொல்றியா? அப்படிதான் சார் இருக்கணும். சார், முருகன் பேப்பரை நான் தான் சார் திருத்தினேன். அதுல ஒரு தப்பு இருந்தது, அதனால தான் சார் 1/2 மார்க் குறைச்சு போட்டேன். நான் எழுதுனதுல ஒண்ணும் தப்பு இல்ல, நீ திருத்தினதுலாம் தப்பு. நீ வேணும்னே எனக்கு 1/2 மார்க் குறைச்சு போட்டுருக்க. எதுக்கு 1/2 மார்க் குறைச்சு போடணும்? உனக்கு சமமா நான் மார்க் வாங்க கூடாதுதான். அந்த கெட்ட புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏமா அவன் எழுதுனதுல என்ன தப்பு? தனிக்கின்ற தருவே பூந்தடமைங்கிற வரியில 2 ஆச்சரியக்குறி போடணும் சார். முருகன் ஒரு ஆச்சரியக்குறி தான் போட்டிருக்கான். அவன் எழுதின பேப்பரை பாருங்க. இந்த இடத்துல ஆச்சரியக்குறி போடல. ஆமா சரியா தானே திருத்திருக்கா. ஒரு ஆச்சரியக்குரிய காணாமப்ப. கோபப்படாத, உட்கார். ஆரம்பிக்கலாமா? நீங்க எல்லாம் புதுசா டான்ஸ் கத்துக்கு வந்திருக்கோம். இவங்க ஆடுவாங்க, நீங்க பாத்துக்குங்க. சார் அது என்ன கட்ட சார்? அப்பள கட்ட. அப்படியே சார்? சந்தன கட்டம்மா. அது நீங்க தானே சார்? நான் தான் கடத்தினது. ஐயோ கம்பியில வச்சிருவா போல இருக்க. ஜதி கட்டம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க வாங்க. 1 2 தா தை ததி தை தித் தை திதி தை தா தை ததி தை தித் தை திதி தை. தோழர்களே, நாம வடிக்கிற வியர்வையும் சிந்திர கண்ணீரும் தான் இனிப்பான சர்க்கரையா மாறி இந்த ஆலையை விட்டே வெளியே போகுது. ஆனா நமக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் எதுவும் வழங்கப்படல, வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கப்படல. இந்த ஃபேக்டரியில் இருக்க மிஷினை கூட நம்ம முதலாளி ரொம்ப அக்கறையா பராமரிக்கிறாரு. ஆனா மனுஷங்களாகிய உங்களை புழுவை விட கேவலமா நடத்துறாரு. இந்த நிலைமை மாறணுமா வேண்டாமா சொல்லுங்க. அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும்.
நம்ம உரிமைகளை தட்டி கேட்க நமக்கு அவசியம் ஒரு சங்கம் தேவை. இப்ப சங்கம் வைக்க சொல்லுவீங்க, நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவீங்க, முதலாளி மில்ல எடுத்து மூடிடுவாரு. இப்ப கிடைக்கிற கால்வை தகுதியும் கிடைக்காம போயிடும். அப்புறம் எங்க புள்ள குட்டிங்க நிலைமை என்ன ஆகுறது? ஆரம்பத்துல இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வரத்தான் வரும். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒத்துமையா போராடினா இறுதி வெற்றி நமக்கு தான். சேகர் சொல்றது சரிதாயா. எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படி பயந்து பயந்து வாழ்றது? நம்ம பாதுகாப்புக்காக சங்கம் அமைச்சு அதுக்காக உயிரை விடுறதுல தப்பே இல்ல. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா தொண்டர்களை பலி கொடுத்துட்டு தன்னை காப்பாத்திக்கிற தலைவனா நிச்சயமா நான் இருக்க மாட்டேன். என் உயிரை பலி கொடுக்கிற தொண்டனாத்தான் நான் இருப்பேன். ஆமா, முடிவெடுக்க இதுதான் சரியான நேரம். ஆமா, சங்கம் அமைச்சே தீர்வோம். சங்கம் அமைப்போம். தொழிலாளர்கள் ஒற்றுமை. தொழிலாளர்கள் ஒற்றுமை. இந்த ஆண்டு நம்ம பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா ஆண்டு. இந்த ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அதுல என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யலாம்னு நீங்க யோசனை சொல்லுங்க. புதுசா ஏதாவது பண்ணணுங்க. இத பாருங்க, ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு சிறப்பா செய்யணும். டான்ஸ் மாஸ்டர்ங்கிற முறையில கலை நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உலகத்தில் உள்ள டான்ஸர் எல்லாம் கூட்டு வந்து அசத்திடுறேன். ஏப்பா, உனக்கு உள்ளூர் டான்ஸே ஒழுங்கா வரல. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் கொஞ்சம் சும்மா இருங்க. கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். சரி, நம்ம வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சர் தலைமை தாங்கிறதா சம்மதம் கொடுத்திருக்காரு. அத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தி ஒரு 500 ஏக்கர் நிலம், புறம்போக்கு நிலம் தரிசா கிடக்கு. அதை ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாமே. பேசாம இருந்து ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். அந்த 500 ஏக்கர் நிலத்தை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அமைச்சர் மூலமா நன்கொடையா வாங்கணும். அதுக்கு நம்ம சுந்தர வாத்தியார் தான் உதவி பண்ணணும். ஏன்னா இவரோட பழைய மாணவர் தான் அவரு. அவருக்கு இவர் பேர்ல அன்பு மரியாதை எல்லாம் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எதுக்காக அந்த நிலத்தை நான் கூட வாங்கணும்? பள்ளிக்கூடத்தை விஸ்தரிக்கத்தான். ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமா இருக்கிற நிலத்துல 4 காலேஜ் கட்டலாம். இந்த நிலம் நமக்கு தேவையில்லை. பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நமக்கு தேவையாச்சே. நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நாம உயரும், நாம உயர நாடு உயரும். நாம நல்லா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும். நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளுக்கு 10 ஏக்கர் பிரிச்சுக்குவோம். நீங்க 15 ஏக்கர் வச்சுக்கோங்க. ஏன்னா கல்வி அமைச்சர் உங்களுக்கு பழைய மாணவராச்சே. இதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. முடியாது, நிச்சயமா முடியாது. நீ தானே கேட்க சொன்ன. நீ உறவாங்க நீ சோடா புட்டி. கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நிகழ்ச்சி நல்லா இருக்கணும். இசை நாட்டிய நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கேன். எதை நடத்தலாம்? அம்பியாவது எவனாவது நடத்தலாம் சார். சார் அது வேணா சார், லைலா மஜ்னு நடத்தலாம் சார், நல்லா இருக்கும் சார். கண்ணகி கோலம் நடத்தலாம் சார். சார் சாகுந்தலம் நடத்தலாம் சார். சாகுந்தலம் நல்லா இருக்கும். சகுந்தலையா நடிக்கிற பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். தேவகி இருக்கா? சார், சார். சுமாரு துஷ்டந்தனை யார் போடுறது? சார் சார் எனக்கு ஆட தெரியும், ஆனா பாட தெரியாது சார். டேய், பாடுறது என்ன பெரிய கம்பசூத்திரமா? இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. தினமும் என் வீட்டுக்கு வா, தேவகியை வர சொல்றேன். பாட்டு கத்துக்க. சார் நீ தான் துஷ்யந்தன். வணக்கண்ணே. வணக்கம். நான் உட்காருன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். நீங்க உட்காருன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், நீங்க சொல்லல, நானே உட்கார்ந்துட்டேன். என்ன விஷயம்? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஆம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணாம? அதை ஏன்னே கேக்குறீங்க? அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாட்டு வாத்தியார் வந்தாரு, பாட்டை சொல்லி கொடுத்தாரு. பாட்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே தள்ளி வச்சுட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும்? அதை ஏன்னே கேக்குறீங்க? தலதலன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? நீ போ, அவசியம் பாத்துருங்க. தளதளன்னு தக்காளி பழம் மாதிரியா? புடிச்சிடுறேன், புழிஞ்சிடுறேன். சார் சார் சார், என்ன சார்னா சார் வந்து நிக்குது. யாரு மாதிரி? வணக்கம் சொல்றேன். நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித வாதம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாதா? வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யாரு மாதிரி? உனக்கு என்ன வேணும்? டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? ஆமா. அதனாலதான் நான் சேலை கட்டிட்டு வந்தேன். என்னது? எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர். அவன் ஆம்பளை ஆச்சா? நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் நான் வந்தேன். என்னது? நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்னை விட உங்களுக்கு பெருசு எது? மனசு. என்னங்க டான்ஸ் டீச்சர் வரணும்னு கேட்டீங்களே, பொம்பளை டீச்சர் வந்திருக்காங்க. பொம்பளை டீச்சர்? என்னங்க எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க.
இவங்க டான்ஸ் மாஸ்டர், இவர் என் புருஷன். வணக்கம். வணக்கம். இவர் எங்க பாக்குறாரு? உங்களை தான் பாக்குறாரு. அங்க பாக்குறாரு? அங்க பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு அரை. ஆமா. நீங்க யாராருக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க? லலிதா, பத்மினி, ராகினி சினிமா நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லலிதாவுக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்க செத்து போயிட்டாங்க. அதுக்கு நானா பொறுப்பு. அந்த ராகினிக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்களும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பத்மினி இருக்காங்களே, அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கல. இவ்வளவு பெரியவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்களே, சம்பளம் ஜாஸ்தி கேட்பீங்களா? சம்பளம் பொல்லாத சம்பளம் குடுத்துட்டான் போச்சு. ஆகா ஆகா, நல்ல மண்ணுல புடுங்கிற வள்ளிக்கிழங்கு மாதிரி தளதள தளதளன்னு இருக்காங்களே, இவங்களை விடவே கூடாது. ஏமா சம்பளம் எவ்வளவு கேக்குறேன்? சம்பளம் என்னங்க, நான் சொல்லி கொடுக்கிற மாணவி எனக்கு புடிச்சு போச்சுன்னா போதும், சம்பளமே வேண்டாங்க. பாப்பாவுக்கு கூப்பிடுங்க அக்கா. கூப்பிடுறேன். பாப்பா என்னங்க இவரை கூப்பிடுங்க. எதுக்கு நீங்க பக்கத்திலே இருங்க, ஏதாவது ஏடா கூட ஆகி போச்சுன்னா. பாப்பா, இதான் பாப்பா, இது டான்ஸ் மாஸ்டர். வணக்கம் சொல்லிக்கமா. அப்படி இல்ல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா இது? தங்கச்சி வரும்போது இப்படித்தான் ஆடுச்சு. அடாடாடாடா, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பத்திக்கிட்டீங்களே. எங்க அம்மா என்னங்க, நான் கூட தான் பெட்ரோல் மாதிரி பக்குன்னு பத்திக்குவேன். அம்மா வணக்கம் சொல்லிக்கமா. எல்லாம் சாவு ஊர்வலத்துக்கு போற ஆளுங்களா? இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களே. கரெக்ட். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது. நீ இன்னைக்கே இப்பவே ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். வாத்தியார் சொன்னபடி நீ என்கிட்ட பாட்டு கத்துக்க வந்திருக்க. இப்ப நான் குரு, நீ சிஷ்யன், புரிஞ்சுதா? பாட்டு கத்துக்கும் போது வாடி போடின்னு கூப்பிட கூடாது, டீச்சர்னு மரியாதையா கூப்பிடணும். சரிதாண்டி டீச்சர். என்னது? சரிதாங்க டீச்சர். குருதட்சணை ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? குரு தட்சணையா? அப்படின்னா? முத பாட்டு கத்துக்க வரும்போது தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, பணம் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு எனக்கு கொடுக்கணும். ஆஹா, நான் ஒண்ணு கொண்டு வரலையே. தெரியுமே. பையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இருக்கு, ₹1 இருக்கு. சரி சரி கொடு, இதே குருதட்சணையா வச்சுக்கிறேன். பாடுறேன் கேளு. ஐயோ, குரலா இது? இத வச்சு எப்படி பாட போற? நான் சமாளிச்சிருவேன். கிழிச்ச. நீ என்ன பண்ற? விடிய கால நேரத்துல கழுத்தளவு தண்ணியில நின்னுக்கிட்டு தினமும் சாதகம் பண்ணணும், அப்பதான் உனக்கு பாட்டு வரும். சரிதான் போடி, அதெல்லாம் என்னால முடியாது. என்னது போடியா? இப்ப நான் குருடா. பெரிய குரு, ஆலட்டிக்காத. அப்படியா? ஐயோ வேணா டீச்சர், வேணா டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்கிறேன் டீச்சர். ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? வெட வெடக்கிற குளூர்ல ஐஸ் மாதிரி இருக்கிற இந்த தண்ணியில நிக்க வச்சுட்டேடி. பின்ன பாட்டு கத்துக்கிறதுனா சும்மாவா? கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு என்னால பாட்டு கத்துக்க முடியாது. குளூர்ல உடம்பெல்லாம் விரைச்சு போச்சு. நான் கரைக்கு வந்துடுறேன். வந்துடுவியா நீ? வந்தா என்னடி செய்வேன்? வாத்தியார் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, வாத்தியார்ட்ட மட்டும் சொல்லிடாதடி. எவ்வளவு நேரம் வேணாலும் நான் தண்ணிக்குள்ளே நிக்கிறேன். அப்ப 1/2 மணி நேரம் அங்கேயே நின்னு சாதகம் பண்ணிட்டு வா. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவரு என்னுடைய மரியாதைக்குரிய சுந்தர வாத்தியார்னு சொன்னாங்க. அவரை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது கொள்ளந்தெருவுல ஊசி வைக்கிற மாதிரி ஆயிடும். சுருக்கமா சொல்ல போனா அவரு தொட்டது எதுவுமே சோட போனதில்லை. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்ல போறேன். நான் இந்த விழாவுக்கு வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு போன் மெசேஜ் வந்தது. நம்முடைய சுந்தர வாத்தியாருக்கு தேசிய அளவுல தேசிய நல்லாசிரியர் விருது அவருக்கு கிடைச்சது. உங்க எல்லாருடைய சார்பிலையும் சுந்தர வாத்தியார மேடைக்கு வரும்படி பணிவோடு அழைக்கிறேன்.
வேணு, சுந்தரம் என்னுடைய நீண்ட நாளே நண்பன். அவனுக்கு இந்த பட்டம் கிடைச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட்டத்தால பலருக்கு பெருமை, ஆனா சுந்தரத்தால பட்டத்துக்கே பெருமை. அவன் நீண்ட நாள் நல்லா இருக்கணும். நானு என்ன பேசுறது? உங்க எல்லாருக்கும் என் வணக்கம்.